அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி, மக்களே பாதுகாப்பாக இருங்கள், மீண்டும் வேகம் எடுக்கும் கொரோனா வைரஸ், மீண்டும் லாக்டவுன் போடப்படுமா? கடந்த சில ஆண்டுகளாக கொரோனாவின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் நாடு முழுவதும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இதன் காரணமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில ஆண்டுகளாக அமைதியாக இருந்த கொரோனா வைரஸ் தற்போது PA.3.2 என்ற புதிய உருமாறிய வடிவில் மீண்டும் உலக நாடுகளை எட்டி பார்க்க தொடங்கியுள்ளது. ஒமிக்ரானின் வகையைச் சேர்ந்த புதிய வைரஸ் தற்போது அமெரிக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் நாடு முழுவதும் மீண்டும் லாக்டவுன் போடப்படும் சூழல் உருவாகிவிடும் என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளனர். இந்த கொரோனா வைரசுக்கு PA.3.2 என்ற பெயரிடப்பட்டுள்ளது. சிகாடா வகை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸ் தொற்று வெகு நாட்களாகவே ஆங்காங்கே காணப்பட்டு வந்தது. தற்போது திடீரென அதிக எண்ணிக்கையில் பரவ தொடங்கியுள்ளது. இந்த புதிய பரவலை கண்காணிப்பில் உள்ள வகை என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். முதலில் நவம்பர் 2024 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இந்த சிகாடா வகை கொரோனா கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உட்பட சுமார் 21க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இதன் தொடக்கமான ஒமிக்ரான் வகையை விடவும் இது வேகமாக பரவுவதாக சொல்லப்படுகிறது. முதலில் சீனாவில் இருந்து உருவான கொரோனா தொற்றுடன் இதை ஒப்பிடுகையில் இது நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியிடம் இருந்து தப்பிக்கும் வாய்ப்பு அதிகம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக கடுமையான தொண்டை வலி, காய்ச்சல் மற்றும் உடல் சோர்வு, இருமல் மற்றும் தலைவலி, மூக்கடைப்பு, சளி, அரிதாக சுவை அல்லது வாசனை திறன் இழப்பு, இரவில் வியர்ப்பது, தோல் தடிப்புகள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக லேசான சுவாச குழாய் தொற்று போலவே இது இருப்பதால் எனவே மக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையோடு இருப்பது, வீட்டிற்கு வந்தவுடன் கைகளை கழுவுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது என்கின்றனர். நீரிழிவு நோயாளிகள், இதய நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்நோய்க்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதால் அவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் இந்த வைரஸின் தாக்கம் குறைந்திருந்தாலும் வெளிநாடுகளில் இந்த தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதால் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகள் மூலம் இந்த வைரஸ் பரவலாம் என்றும் அவர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் இனிவரும் நாட்களில் இந்தியாவிலும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நன்றி, வணக்கம்.